ஓம் ஸ்ரீ வராகி இருந்தே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகும். இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். உன்னை வீழ்த்துவதற்காக எந்த திசையிலிருந்து யார் வந்தாலும் அத்தனை பேரையும் சரி செஞ்சு சமாளிச்சு உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த வராகி அம்மா எனக்கு தானே இருக்கு. உனக்காக நான் இருக்கும்போது நீ இனிமே எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. இப்போது உன் மனசுலையும் உன் வாழ்க்கையிலையும் எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த கஷ்டமெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம்தான். என்னை நம்பு என் செல்லமே. இந்த உலகமே உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் பிரச்சனைகளை உண்டு பண்ணினாலும் உன் கூடவே எப்போதும் உனக்கு துணையாயிருக்கும் இந்த வராகியம்மா அனைத்தையும் நிச்சயமா சரி செய்வேன்னு நம்பு. உன்னுடைய பண கஷ்டமெல்லாம் இப்போ தீரப்போகுது. இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய வாழ்க்கை உனக்கான வாழ்க்கையாக உன்னிடமே வந்து சேரும் என் செல்லமே. நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும்படி செய்வதற்காக தான் நானே உன் வீடு தேடி உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னுடைய கவலைகளை எல்லாம் தூர எறிந்துவிடு. இப்பொழுது உன் வாழ்க்கையில இருக்கும் வேதனைகளையும் சோதனைகளையும் முடிச்சு வச்சு இந்த நொடியிலிருந்தே உன்னை பாதுகாக்கப் போகிறேன். உன் வாழ்க்கையையும் உன்னையும் மகிழ்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வேன் என் செல்லமே. உன் மேல அன்பும் அக்கறையும் கொண்ட தாயாக நான் சொல்றத கேளு. உன்னுடைய மனவேதனைகளும் சோதனைகளும் இன்றோடு உன்னை விட்டு மறைஞ்சு போகும்னு நம்பி எதிர்கால வாழ்க்கையை எதிர்பார்ப்பது போல நான் அமைச்சு கொடுப்பேன்னு நம்பி நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். யாருடைய மனசுலையாவது கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட அவங்களுக்கு ஆறுதல் சொல்லாம கடந்து போகாதே. ஒருத்தர் வேதனையோட வாழ்க்கையை வாழ்றாரு, பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க மனசுல கஷ்டம் இருக்கு, வருத்தம் இருக்கு, வேதனை இருக்குன்னு தெரியும் போது அவரிடம் ஆறுதலான வார்த்தைகளை அன்பாக கூறி பழகு. அதைவிட புண்ணிய காரியம் இந்த உலகில் எதுவுமே இல்லை என் செல்லமே. வாழ்க்கையில எப்பவுமே சில விஷயங்கள் நீ நினைச்சதுக்கு மாறா நடக்கதான் செய்யும். ஆனா அதுக்காக எல்லாமே இப்படியா இருக்கும், இனிமே நான் என்ன செய்வேன், இது அப்படி ஆயிடுமோ அது இப்படி ஆயிடுமோன்னு ஒருபோதும் எதை நினைச்சும் பயப்பட வேணாம். எல்லாத்தையும் மாற்றி அமைப்பதற்கு இந்த வராகியம்மாவுக்கு ஒரு நொடியே அதிகம்தான். உன் வாழ்க்கையிலையும் அப்படி எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு நீ ஆசைப்படுவது போலவே உனக்கான அழகான வாழ்க்கையை அமைச்சு தருவேன். சில பேர் பொய் சொல்லி வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் ஜெயிச்சிடலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி உண்மை சொன்ன ஆள் நீ தோற்று போவது போல இருந்தாலும் இந்த உண்மை பல நாட்கள் தோற்காது என் செல்லமே. உன்னுடைய உண்மை என்பது பல பொய்களை தோற்கடித்து பல பேரின் முகத்திரையை கிழித்து நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைக்கும். நான் உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக உன் கூடவே இருக்கேன்னு சொன்ன பிறகும் இனிமே நீ கவலைப்படவே வேணாம். உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் பிடிக்காத மனிதர்களையும் விட்டு விலகினில். அதையே நினைச்சு வருத்தப்பட்டு உன் உடம்பையும் மனசையும் வருத்திக்கிட்டே வாழாதே என் செல்லமே. பிடிக்காத விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலையும் பிடிக்காத மனிதர்களையும் அவர்களது செயல்களையும் நினைப்பதாலும் உன்னுடைய உடம்பு தானே கெட்டு போகுது, உன் மனசுல தானே வருத்தம் நிலையா தங்குது. அதுக்கு பதிலாக அதை விலக்கி வச்சுட்டு உனக்கு பிடிச்சதையும் நல்லதையும் நினைக்க பழகு. ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என ஆசைப்பட்டால் இறுதி வரைக்கும் அதை அடைவதற்கு போராடு. அதன் மூலமாக வரும் விளைவுகளையோ அதில் வரும் தோல்வியை பற்றியோ நீ கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்வேன். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. ஒருத்தரை உனக்கு பிடிக்கலைன்னா அமைதியா அவங்கள விட்டு விலகி நின்னுடு. ஏன்னா பிடிக்காத விஷயங்களை நினைச்சும் போது உன் மனசுக்குள்ள ஒரு வெறுப்பும் கோபமும் ஆத்திரமும் எரிச்சலும் வருமல்லவா? அதுக்கு முதல் பலியாக நீதான் மாறி போவாய். உன்னுடைய நிம்மதிதான் ஆகி போகும். எப்போதும் தேவையில்லாத விஷயங்களையும் பிடிக்காத விஷயங்களையும் யோசிக்கவே யோசிக்காதே. எது நல்லதோ எது உனக்கு பிடிக்குமோ அதை யோசிச்சுக்கிட்டு நீ அடைய வேண்டியதை ஆசையோடு அடைவதற்கான முயற்சிகளை செய். புதிதாக ஒன்றை முயற்சிக்கும் போது இது என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பயத்துக்கும் கவலைகளுக்கும் இடம் கொடுக்காமல் தைரியமாய் முயற்சி செய்து முன்னேற துடிக்க நீ வேலைகளை செய்தால் நிச்சயமாக நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. ஒருவர் தன்னுடைய லட்சியத்திற்காக முயற்சி செய்யும் போது அவர் தன்னைத்தானே உணர்ந்து நிச்சயமாக வெற்றி பெறுவார். அப்படிதான் இப்போது நீயும் ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவதற்காக தானே முயற்சி செய்கிற. இந்த வராகியம்மா நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன்னுடைய மன தூய்மையும் உன்னுடைய பொறுமையான நல்ல குணமும் விடாமுயற்சியாய் நீ செய்கிற வேலைகளும் எல்லாமே சேர்ந்து உன் வாழ்க்கையை சொர்க்கமாய் மாற்றப் போகுது. நீ பட்ட அவமானங்கள் எல்லாமே இப்போது உன் வெற்றிக்கான பாதையை காட்டப்போகுது என் செல்லமே. நம்பிக்கையும் பொறுமையும் இறைபக்தியும் உனக்குள் இருக்கும்போது இந்த வராகியம்மா நானும் உன் கூட தான் இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ கோயிலுக்கு போனாலும் சரி போகாவிட்டாலும் சரி
என்னை வணங்கினாலும் சரி, வணங்காவிட்டாலும் சரி, என்னுடைய அருள் எப்போதும் உனக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். நான் உனக்கு எந்த விதத்திலும் தடை ஏற்படுத்த மாட்டேன் என் செல்லமே. நீ அடுத்தவரை ஏமாத்தாம எல்லாருக்கும் நல்லது நினைச்சா போதும். என் அருளுக்கு பாத்திரமாக மாறிவிடுவாய். நீ என்னை வணங்க வேண்டும், என் ஆலயத்திற்கு வர வேண்டும் என எந்த எதிர்பார்ப்புகளும் எனக்கு இல்லை என் செல்லமே. வாழ்க்கை எப்படி வாழணும், எப்படி போகணும்னு பயணமே தெரியாத பாதையில நீ வழி தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாலும், உன் மனசுல இருக்க வலியையும் வேதனைகளையும் போக்குவதற்காகவே உனக்கு வழித்துணையாக, பயணத்துணையாக நான் வரப்போறேன். இறந்த காலத்தில், அதாவது கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினைச்சு நீ வருந்த வேண்டாம். எதிர்காலம் என்ன ஆகுமோ, என்ன செய்வோமோ நினைச்சு பயப்படவும் வேணாம். உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் நானே துணையா இருந்து நீங்க மனசுல நினைச்சதையெல்லாம் நடத்தி கொடுத்து உங்களை சந்தோஷமாய் வாழ வைப்பேன். உங்கள் உடலும் மனமும் இனி மிக பெரும் சந்தோஷத்தை தரும் விதத்தில் மாறப்போகுது. உன் வாழ்க்கையை வரமாய் கொடுத்த உன் பெற்றவர்களின் விருப்பப்படி நீ வாழு. உன்னை பெத்தவங்க நீ எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதன்படி வாழ்வதற்கான முயற்சிகளை செய். இல்ல உங்களுக்கு எதுவும் தெரியாது, நான் சொல்றதுதான் சரின்னு உன்னை பெற்றவர்களை எதிர்த்து பேசவோ அவர்கள் விருப்பத்திற்கு மாறாகவோ நீ நடக்க வேண்டாம். அவர்கள் விருப்பப்படி நீ வாழ முயற்சி செய்தாலே உன் வாழ்க்கையை வசந்தமானதாக, வசதியானதாக நான் மாத்துவேன். அதே போல உன் வாழ்க்கையை வரமாய் கொடுத்த பெற்றவர்கள் ஒரு பக்கமும், உன் வாழ்க்கையில உனக்கு வரமாய் நான் கொடுத்த உன் துணையிடமும் நீ விட்டு கொடுத்து வாழ்ந்து பாரு. உன் வாழ்க்கை முழுமையானதாக மாறிடும். நீ விட்டு கொடுத்து வாழ்கிறாய், நீ மற்றவங்களுக்காக நல்லது செய்யறன்னு புரிஞ்சுக்கிற அவங்க நிச்சயமாக உனக்கான நல்லதை செஞ்சு உன்கிட்ட விட்டு கொடுத்து அனுசரிச்சு போவாங்க என் செல்லமே. ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதும் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதும் தானே குடும்ப வாழ்க்கை. உன்னுடைய குடும்பத்திலும் உன்னை சுற்றி இருக்கும் எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அவங்களும் எல்லாருமே சந்தோஷமா வாழும்படியான வேலைகளை நான் செய்கிறேன். உனக்கு ஒரு கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனையோ எதுவா இருந்தாலும் அடுத்தவன் வந்து உனக்காக உதவ போறதில்ல. அதே போல ஐயோ உன் வாழ்க்கையை உனக்கு வாழ தெரியல, பிரச்சனைகளை சமாளிக்க தெரியலன்னு உன் வாழ்க்கையை வந்து யாரும் இங்கே வாழ போவதும் இல்லை, உதவ போவதும் இல்லை. பிறகு எதுக்காக அடுத்தவங்கள நினைச்சு பயப்படுற? நீ உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி வாழும்போது அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன சொல்லுவான்னு யோசிக்காத. யார் என்ன வேணுமானாலும் யோசிக்கட்டும், என்ன வேணுமானாலும் சொல்லிக்கட்டும். உன் மனசாட்சிக்கு நேர்மையாக உனக்கு பிடிச்ச மாதிரி உண்மையாய் உன் வாழ்க்கையை வாழ பழகு. நீ எப்போதும் எல்லாரிடமும் நல்லா பேசுறதுனால உன்னை யாரும் பெருசா மதிக்கும் மரியாதையும் கொடுக்காம பழகுறாங்க. அவ்வப்போது மனிதர்களிடம் அரிதாய் பேசக்கூடிய ஆளாயிரு. நீ அளவா பேசும்போது தான் எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க. நீ எல்லாருக்கும் அன்பையும் பாசத்தையும் அளவில்லாமல் கொடுப்பதால் தானே உனக்கான மதிப்பும் மரியாதையும் குறைந்து போகுது. என் அன்பு பிள்ளையே, கொஞ்சம் பொறுமையா காத்திரு. உனக்கான நல்லது நடக்கும்னு நான் சொன்னது போலவே இப்போது நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் சரியான விதத்தில், சரியான நேரத்தில், சரியானபடி நடத்தி கொடுப்பேன். உன் மன பாரங்களை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாயிரு. உனக்கு வேண்டியதை எல்லாம் நிச்சயமாக இந்த வராகியம்மா நான் தருவேன் என் செல்லமே. உன்னுடைய அன்பை மட்டும் அடுத்தவர்களிடம் காட்டினால் அந்த அன்பு பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும். ஏன்னா இங்க இருக்க மனிதர்கள் எல்லாரும் கண்ணாடி போன்றவர்கள் தான். நீ எதை காற்றியோ அதைத்தான் பிரதிபலிப்பார்கள். நீ அடுத்தவர்களிடம் அன்போடும் பாசத்தோடும் நல்ல குணத்தோடும் நடந்துக்கிட்டினா அவங்க அதையே உனக்கு திரும்பி கொடுப்பாங்க. இந்த வராகியம்மா நானும் உன் வாழ்க்கை அழகானதாய், அர்த்தமுள்ளதாய், பிரகாசமானதாய், ஒளி மிகுந்ததாய், சந்தோஷமானதாய் உனக்கு அமைத்து தரப்போகிறேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.